ரோவன் அட்கின்சன் உலகம் முழுவதும் மிஸ்டர் பீன் என்ற கதாபாத்திரத்தால் பிரபலமானவர். சின்ன வயசில் அவருக்கு பேச்சு சரியாக வராது, ஸ்டாமரிங் ப்ராப்ளம் இருந்துச்சு. அதனால் திக்கி திக்கி பேசுவார். இதனால் ஸ்கூலில் எல்லாரும் அவரை கிண்டல் பண்ணுவாங்க. இது எப்பவுமே அவரை தனிமையாகவும் தயக்கமாகவும் உணர வச்சுது. அவரால் சரளமாக பேச முடியாததால் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் அவரை அப்படியே விட்டுடலை, அதை அவருடைய சக்தியாக மாற்றினார். அவர் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கும்போது அவருடைய நகைச்சுவை உணர்வு வெளிப்பட்டது. அங்கே அவர் எழுத்தாளர் ரிச்சர்டை சந்திச்சார். இவங்க 2 பேரும் இணைந்து பல நகைச்சுவை நிகழ்ச்சிகளை உருவாக்கினாங்க. நாட் தி 9 o'clock நியூஸ் டெலிவிஷன் ஷோ மூலமா அவர் முதல் முறையாக புகழ் பெற்றார். ஆனால் மிஸ்டர் பீன் கதாபாத்திரம் அவரை உலக அளவில் பிரபலமாக்குச்சு. அப்போது அவருக்கு ஒரு ஐடியா தோணுச்சு, பேசாமலே முகபாவனைகளையும் உடல் அசைவுகளையும் வச்சு சிரிக்க வைக்கலாம்னு. அதிலிருந்து தான் மிஸ்டர் பீன் பிறந்தாரு. பேச்சு குறைவாக இருந்தாலும் உடல் மொழி மற்றும் முக பாவனைகள் மூலமா உலகம் முழுவதையும் சிரிக்க வச்சாரு மிஸ்டர் பீன். ஒரு இடத்துல மிஸ்டர் பீன் சொன்னாரு, எனக்கு பேசுறது கஷ்டமா இருந்துச்சு, அதனால செயல்ல சிரிப்பை வர வச்சேன். என் பிரச்சனை தான் எனக்கு இந்த வழியை காட்டுச்சு. இந்த நிகழ்வு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு இல்லையா? ஏன்னா ரோவன் அவருடைய குறைய நினைச்சு அழல, அதை தூக்கி எறிஞ்சு உலகத்தையே ஜெயிச்சு காட்டினாரு. ரோவன் அட்கின்சன் தன்னுடைய குறையை ஏற்று அதில் வெற்றி தேடினாரு. உங்களுடைய தடைகளை உங்களுடைய வெற்றிக்கு படிகளா மாத்துங்க. உன்னை நீ நம்பு, உலகம் உன்னை நம்பும். மிஸ்டர் பீனோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.